தனுசு ராசி நேயர்களே வணக்கம். தனுசு ராசி குருவின் வீடு. இப்போது புத்தாண்டு பலன் என்கிற அடிப்படையில் குரோதி ஆண்டு பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்க இருக்கும் நேரத்தில் குரு பெயர்ச்சி என்பதும் இந்த ஆண்டு பலனோடு சமமாக இருக்கிறது. ஏறக்குறைய குரு பெயர்ச்சி பலன் ஆண்டு பலன் இரண்டுமே பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. குருவை விட்டுவிட்டு ஆண்டு பலனை சொல்ல முடியாது, ஆண்டை விட்டுவிட்டு குரு பலனையும் சொல்ல முடியாது. ஆக இரண்டும் ஒன்று கலந்த ஒரு விஷயம். ஏறக்குறைய இந்த குரு ராசிநாதன். எனவே குரு எங்கிருந்தாலும் நன்மையை தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை. அடுத்தது ஆண்டு பலன்களை 4 கிரகங்கள் நிர்ணயம் பண்ணும். ஒன்று சனி. 2.5 ஆண்டுகள் ஒரே இடத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு பெயர்ச்சி எதுவும் இல்லை என்பதால் சனி கிரகமும். அடுத்தது ராகு கேது. ராகு கேதுகளும் ராகு 1.5 வருடம் ஒரு வீட்டில் இருக்கும். எனவே ராகு கேதுகளும். அடுத்தது குருவும் ஒரு வருட பலனை நிர்ணயம் பண்ணும். மற்றவையெல்லாம் மாதக்கோள்கள் சூரியனை கூடவே சென்று கொண்டிருக்கும். அதாவது மாதம் ஒரு வீடு ஒரு இடம். எனவே அதில் முன்னும் பின்னுமாக சில நன்மைகளும் கலந்தே நடக்கும். எனவே ஒரு கிரகம் அனுகூலமாக இருக்கிறதோ இல்லையோ அதை மாதக்கோள்கள் சரி கட்டிவிடும். எனவே இந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். இப்போது குரு 5லிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வருட ஆரம்பத்தில் சித்திரை பிறப்பின் போது ஏறக்குறைய குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது நல்ல பலன்தான். ஆனால் சித்திரை 18க்கு மேல் மே 1ஆம் தேதி முதல் குரு ரிஷபராசிக்குள் சென்று விடுகிறார். குரு 6ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறது. கிட்டத்தட்ட சுக்கிரனுடைய வீட்டுக்கு செல்லுகிறது. இந்த குரு சுக்கிரனுக்கு ஒரு அந்யோன்யமான பிணைப்பு உண்டு. ஆனால் இதை பெரும்பாலும் தேவகுரு அசுரகுரு என்று பிரித்து சில பலன்களை சொல்லி பெரும்பாலும் சுக்கிரன் வீடுகளில் குரு நல்ல பலனை தராது என்று பேசுபவர்களும் உண்டு. ஆனால் அப்படி அல்ல. குரு ராசிநாதன். ஏறக்குறைய அவர் எங்கிருந்தாலும் ராசிக்கு நல்ல பலனை தான் தருவார் என்கிற நிலை. அடுத்தது இப்போது சனி கிரகத்தை பார்த்தால் ராசிக்கு 3ல் சனி, 3ல் செவ்வாய். இந்த சனி 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 3, 6, 11 மட்டும்தான் சனி மிக நல்ல பலனை தரும் என்பது ஒரு பொது விதி. எனவே இந்த ஆண்டு சனி கிரகம் மிக நல்ல பலனை தரும். அதாவது எந்த கிரகம் எந்த பலனை கொடுக்குதோ கொடுக்கவில்லையோ, ஆனால் சனி எல்லாவற்றையும் அதை சரி கட்டிவிடும் என்கிற அளவிற்கு சனியினால் நன்மை உண்டு. சனி நன்மை செய்யக்கூடிய இன்னொரு இடம் 6ஆம் பாவகம். 6ல் சனி இருந்தால் நன்மை செய்யும். அந்த 6க்கு தான் குரு பகவான் சென்றுகிறார். எனவே குருவினுடைய பலன்கள் சரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏறக்குறைய சனி கிரகம் அங்கே தன்னுடைய கைங்கரியத்தை, அதாவது தன்னுடைய வல்லமையை காட்டி அங்கே ஒரு நற்பலனை செய்யும். அதே போல் ராகு கேதுகள். இப்போது 4லே ராகு, 10லே கேது. இந்த ராகு கேது 2 இடங்களிலும் இப்போதைக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்யவில்லை. அதே போல் ராகு குரு வீட்டில் இருப்பதால் பெரும்பாலும் குருவின் பலன்களே பாதி அளவுக்கு சுபத்தன்மை இல்லாமல் போய்விடுகிறது. புதன் வீடுகளில் கேது இருப்பதால் புதனுடைய சுபத்தன்மையும் கெட்டுவிடுகிறது. எனவே இந்த ஆண்டில் குரு பலனும் புதனுடைய பலனும்
ஏறக்குறைய ஒரு பாதிப்பான நிலையில்தான் காணப்படுகிறது. அதனால் குரு பலன் என்று இந்த ஆண்டில் சொல்லப்படும் பலன்களில் பெரும்பகுதி சரியான தெளிவான ஒரு சுத்தமான குரு பலனாக இருக்க வாய்ப்பு இல்லை. குரு வீட்டில் ராகு இருந்தால் குருவினுடைய பலன்கள் குறையும். எனவே இந்த அமைப்பு தீய பலன்களை தரக்கூடிய, அதாவது நற்பலன்கள் தராத இடங்களில் குரு இருக்கும்பொழுது இந்த பலன்கள் ஒரு வகையில் நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக நற்பலன்களை திருப்பி கொடுத்துவிடும். எனவே இந்த பலனும் தீமை போல காட்டி நன்மை போல நடக்கும். அதற்கு அடுத்தது செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் வருட ஆரம்பத்தில் சில நல்ல இடங்களில் இருந்து ஏறக்குறைய ஐப்பசி மாதம் முதல், ஐப்பசி கார்த்திகை மார்கழி என்று ஆரம்பித்து ஆண்டு முழுவதுமே கடக ராசியில் இருக்கிறது. 12 குடையவர் 8இல் மறைந்தால் நன்மைதான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ராசிக்கு 8இல் மிக வலுவோடு 7-8 மாதங்கள் வலிமையாக செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அது ராசிக்கு 8ஆம் இடம் என்பதால் பல தொல்லைகளை தான் கொடுக்கும். ஆனால் அது நேர்கதியில் இருக்கும் பொழுது கஷ்டங்களை தரும் என்றால், அது வக்ரகதியில் இருக்கும் பொழுது அந்த தீமைகள் இல்லாமல் நன்மைகளை தர முயற்சிக்கும். அதாவது இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பலனோ செவ்வாய் பலனோ ராகு கேதுகளோ நற்பலன் தருவதாக சொல்ல முடியாது. ஆனால் சனி கிரகம் வலுவாக இருக்கிறது. அதே போல் மற்ற கிரகங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் செவ்வாயினுடைய பலன்கள் தீமை போல தோன்றி பல நன்மைகளை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது. 8இல் உள்ள செவ்வாய் ஏறக்குறைய இது கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும், அதாவது கனமழை போன்ற பல விஷயங்களை பார்க்கலாம். ஏனென்றால் செவ்வாய் பூமிக்கு மிக மிக அருகில் வரும் காலம் அது. அப்படி வருகின்ற காலங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு பெரிய இயற்கை பேரிடர்கள் நிகழ்வுகள் ஏற்படுவது வழக்கம். எனவே இந்த செவ்வாயினுடைய பலன்கள் ஆண்டின் பிற்பகுதியில் சில பெரிய மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது. அது எல்லோருடைய ஜாதகங்களிலும் உள்ள பலன்களையே சில புரட்டி போடும் அளவிற்கு சில மாற்றங்களை கொண்டு வரும். அது எது எப்படி இருந்தாலும் ஜனனகால ஜாதக பலன் நன்றாக உள்ளவர்களுக்கு இது எல்லாம் எதுவுமே ஒன்றுமில்லை. அதாவது என்ன, மாளிகையில் மழை பெய்தால் கரைந்து விடாது, மண்குடிசை என்றால் கரைந்து விடும் என்பது தான் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்வார்கள். அதாவது ஏற்கனவே வலிமையான ஜாதகங்கள், கட்டடங்கள் நல்ல அமைப்பில் அஸ்திவாரம் அமைந்த ஜாதகங்கள் இதற்கெல்லாம் எந்தவித பாதிப்பையும் அடையாது. ஆனால் இந்த தனுசு ராசிக்கு பெரும்பகுதி நன்மை இல்லை என்பது போல ஆரம்பித்து அவை எல்லாமே பின்னோக்கி மாறுபட்டு நன்மையாகவே நடந்துவிடும். எனவே தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை. சனியை விட மிக நல்ல ஒரு பலனை தரக்கூடிய இடத்தில் வேறு கோள்கள் இல்லை. இருந்தாலும் இந்த பலன் மிக நல்ல பலனை தரும். அது குருவினுடைய பலனையும் தன்னுடைய பலனாக எடுத்து கொடுக்கும். எனவே இந்த ஆண்டு சனி கிரகத்தின் வழியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மேலான பலன்கள் நடைபெறும். இதுதான் இந்த ராசியின் முக்கியமான பலன்கள். எனவே